வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்து மீனாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர விஜயா தடுக்கிறாங்க. நான் எங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன்னு மீனாவை கூட்டிட்டு முத்து உள்ளர வர்றாரு. அப்பா நீ நியாயஸ்தை, என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீயே சொல்லுப்பாங்கிறாரு முத்து. அதான் என்ன நடந்ததுங்கிறத ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க விஜயா. நான் என் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களான்னு அம்மாவை பார்த்து முத்து கேட்க, சரி நீ என்னதான் பேசிட்டு போறேங்கிற பார்வையோட விஜயா நிக்கிறாங்க. அப்பா, சத்யா ஒரு நாள் மீனாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்தான்ப்பா. ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு யோசிக்கிற முத்து ஞாபகம் இல்லாம, ரவி அவன் எதுக்கு வந்தான்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, அவன் உன் பைக்கை திருடினான்ல, அது நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சது, அதுக்காக சாரி கேட்க வந்தாங்கிறாரு ரவி. கரெக்ட், கரெக்டா சொல்றாரு முத்து. அப்பா, அவன் செஞ்ச தப்புக்கு அன்னைக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக இங்க வந்தான். வந்ததுக்கு அவன் பணம் எடுக்க தான் வந்திருக்கான்னு இந்த ஓடுகாலி பெரிய ஆபீசர் மாதிரி அவனை செக் பண்ணான். எதுவும் எடுக்கலன்னு அனுப்பிவிட்டதுக்கு அப்புறம் இந்த ஓடுகாலி ஹனிமூன் போறதுக்காக அம்மா தானே பணம் கொடுத்தாங்க. அத மறந்தாங்களா இல்ல மறந்த மாதிரி நடிச்சாங்களான்னு தெரியல. அந்த பணத்தை காணோன்னு அம்மா சத்யாவை அத்தையெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தினாங்க. சின்ன பையன்பா, என்ன பண்ணுவான்? அவன் மனசுல அந்த வலி கோபமா மாறிடுச்சு. திருடாதவனை பின்ன திருடேன்னு சொன்னா கோபம் வராதா? அதுக்கு லூசுத்தனமா யோசிச்சு அவனும் அம்மா கிட்ட இருந்து பணத்தை அடிச்சிட்டான்ப்பா. அந்த பணத்தை அவன் திருப்பி கொடுத்துட்டான்ப்பா. அதான்ப்பா அன்னைக்கு போலீஸ் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த பணத்தை வீட்டில் கொடுத்தேன் இல்லப்பா, அந்த பணம் இவன் கொடுத்தது தான் அப்படிங்கிறாரு முத்து. அண்ணாமலை எதுவுமே பேசாம முத்துவை பார்க்க, தப்புதான்ப்பா தப்புதான், நான் நியாயப்படுத்தல, ஆனா அவன் அந்த நேரத்துல இருந்த கோவத்துல அந்த மாதிரி செஞ்சிட்டான். மத்தபடி அவனுக்கு பணத்தாசையோ நம்ம குடும்பத்து மேல விரோதமோ எதுவும் இல்லப்பா. தப்பு நடந்துருச்சு, பழிக்கு பழி வாங்கணும்னு செஞ்சு தொலைச்சிட்டான். தப்பு பண்ண வச்சது இவங்க தானேப்பா அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலை விஜயாவை பாக்குறாரு. விஜயா முத்துவை முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. டேய், என்ன உன் மச்சான் பண்ண தப்புக்கு முட்டை கொடுக்குறியா? அந்த வீடியோவில் பார்த்தில்ல, அம்மா கிட்ட இருந்து பேக்கை எவ்வளோ ஃபோர்ஸாக பிடுங்கினான்னு. அதில் அவங்க கீழே கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டிருந்தா என்னடா ஆயிருக்கும்? உயிருக்கு எதுவும் பிரச்சனை ஆயிருக்காது அப்படின்னு மனோஜ் வேகமாக கேட்குறாரு. பாருப்பா இவன் எப்படி பேசிட்டு இருக்கான்னு. டேய், நடக்காத விஷயத்த பற்றி ஏன்டா பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கேட்க, அப்படி நடந்திருந்தா அம்மா நம்மளை விட்டு போயிருப்பாங்க, அப்போ உனக்கு சந்தோஷமான மனோஜ் கேட்குறாரு. ஏண்டா நீ பணத்தை எடுத்துட்டு ஓடுனில்ல, அப்போ அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ மனசளவுல கஷ்டப்பட்டு ஏதாவது ஆயிருக்கும்னு நீ யோசிச்சியா? அவனுக்குன்னு வரும்போது தான் தெரியுதுல்ல, ஆளாளுக்கு ஒரு நியாயம் வச்சிருக்கீங்கடா எல்லாரும் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் அது முடிச்சு போன பிரச்சனை, நானும் பணத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், ஓ மச்சம் மாதிரி கொள்ளையெல்லாம் அடிக்கல அப்படின்னு மனோஜ் பெரிய நியாயஸ்தன் மாதிரி பேச, டேய் மனோஜ், அடுத்தவன் பிரச்சனையில் குறுக்கேற வேலையெல்லாம் வச்சுக்காத, பேசாம போயிடுன்னு முத்து சொல்ல, மனோஜ் நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு, அவரு என்னதான் நியாயத்தை சொல்றாருன்னு பாப்போன்னு நக்கலா சொல்றாங்க ரோஹிணி. டேய், என்கிட்ட இருந்து ஒருத்தன் பணத்தை திருடி இருக்கான், அது உனக்கு தப்பா தெரியலையா? அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா கேட்க, டென்ஷன் ஆகிற முத்து, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்ல, ஆச்சரியமா இப்ப பாக்குறாரு அண்ணாமலை பையனை. மனோஜ் அப்படியே ரோகிணியை பார்க்க, ரோகிணி ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி இப்பதான் புதுசா கேட்குற மாதிரி பாக்குறாங்க. என்னடா சொல்ற, தெரியுமான்னு ரவி கேட்க, ஆமாண்டா, அந்த சிசிடிவி வீடியோவையே என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தான், அது அவன் கடை முன்னாடி தான் நடந்துச்சு, அந்த வீடியோ இத்தனை நாளா என் செல்லுல தான் இருந்தது, என் வீடியோ தொலைஞ்சது யாரோ ஒரு புறம்போக்கு அந்த வீடியோ எடுத்து வெளியே விட்டுட்டான் அப்படின்னு முத்து சொல்ல, ஓ அப்ப தெரிஞ்சும் நீ அமைதியா இருந்திருக்கல்ல, அப்ப இவளுக்கு முன்னாடியே விஷயம் தெரிஞ்சிருக்குங்கிறாங்க விஜயா. சும்மா நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துகிட்டு இருக்காதீங்க, இவங்க எல்லாருக்குமே நீங்க வீட்டுக்கு போய் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும், அவன் அப்படி ஒரு தப்பு பண்ணதுக்கு காரணமே நீங்க தானே அப்படின்னு முத்து விஜயாவை பார்த்து சொல்ல, டேய் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு காரணத்தை சொல்லிட்டா அந்த பையன் செஞ்சது தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? அந்த பையன் பண்ணது பெரிய தப்பு, திருட்டு பழி போட்டா பதிலுக்கு திருடுறதுதான் நியாயமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, மீதி பேர் எல்லாமே நக்கலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லப்பா நான் நியாயப்படுத்தலைங்கிறாரு முத்து. இல்ல, இதுல எந்த விதமான நியாயமும் இல்ல, உங்க அம்மா பண்ணது தப்பா இருக்கலாம், ஆனா மீனாவோட தம்பி பண்ணது அதை விட பெரிய தப்பு, நீ என்ன சொன்னாலும் அதை நான் மன்னிக்கிறதுக்கு தயாராகவே இல்லைன்னு அண்ணாமலை சொல்ல, விஜயா முகத்துல பெருமிதமும் சந்தோஷமும் நிக்குது. அது வரையில நின்றுட்டு இருக்க முத்து அவங்க அப்பா கால் கிட்ட வந்து உட்காந்துட்டு, அப்பா நான் அவன் பண்ணதை சப்போர்ட் பண்ணலாம் வரலப்பான்னு சொல்றாரு. முத்து, இதுக்கு நீங்க என்னதான் ரீசன் சொன்னாலும் மீனா தம்பி பண்ணியிருக்கிறது ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ், ராபரி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. ஆமா ஸ்ருதி, மனோஜ் எப்பவோ பண்ண தப்ப இதுவரையிலும் சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காரு, மனோஜ் அப்பா கூட பிசினஸ் பண்ணி பணத்தை திருப்பி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு, அட்லீஸ்ட் அதுலயாச்சும் கொஞ்சம் நியாயம் இருக்கு அப்படின்னு பெரிய யோகி சிகாமணி மாதிரி ரோகிணி சொல்ல, நல்லா இருக்கு கதை,
உன் புருஷன் பணத்தை எடுத்துட்டு ஓடுனா அதுல நியாயம் இருக்குது. ஒரு சின்ன பையன் வீட்டுக்கு வருவான், அவன் மேல திருட்டு பழிய போடுவீங்க. நீயும் அவனை அடிச்சிருக்கிற. அந்த கோவத்துல அந்த பையன் பண்ணியிருக்கிறான். அதுல இருக்கிற நியாயம் உங்களுக்கு புரியலல்ல அப்படின்னு முத்து கேட்க ரோகிணியால எந்த பதிலும் சொல்ல முடியல. சரிங்க முத்து, ஆன்ட்டி மேல கோவம் இருந்தா அதை ஓப்பனா சொல்லி இருக்கணும், இல்ல வந்து திட்டிட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு திருடுவானா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. சத்யா இப்படி பண்ணுவான்னு நானே எதிர்பார்க்கலடா. அவன் பண்ணின அந்த வேலை அண்ணியோட லைஃப பாதிக்கும்னு கூட அவன் யோசிக்கலல்ல. அம்மா கோவப்படுறது சரிதானே. இப்ப மனோஜ் சொல்ற மாதிரி அவன் பணத்தை திருடும் போது அம்மாவுக்கு ஏதாவது ஆகியிருந்தா அப்படின்னு ரவியும் கொஞ்சம் கோபமாவே கேக்குறாரு. அதுவரையில அமைதியா இருக்க மீனா கையெடுத்து கும்பிட்டு எல்லாரும் மன்னிச்சிருங்க, என் தம்பி பண்ணது தப்பு தான், அதுக்கு என்ன நியாயம் சொன்னாலும் அது பெரிய பாவம்தான், அதுக்காக உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருங்கன்னு அழுதுகிட்டே நிக்கிறாங்க மீனா. விஜயா மீனாவை வெறுப்பா பாத்துக்கிட்டு இருக்க, ரோகிணியும் மனோஜும் நக்கலா பாத்துக்கிட்டு இருக்காங்க. முத்து மீனாவை பரிதாபமா பாத்துக்கிட்டு நின்று இருக்காரு. வாயை மூட்ரி, யாருக்கு வேணும் உன் மன்னிப்பு? உன் மன்னிப்பை வச்சு ஊறுகாய் போடுறதான்னு கத்துறாங்க விஜயா. மீனாவை கொஞ்சம் நகர்த்தி விட்டுட்டு, முன்னாடி வர்ற முத்து, இப்ப என்ன செய்யணும்னு சொல்றீங்க? தப்பு பண்ணது சத்யா, அதான் போய் நல்லா அடிச்சு அந்த குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டீங்கல்ல. அத்தையும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. தப்பே பண்ணாம என் முன்னாடியும் கை கூப்பிட்டு நின்னுட்டு இருக்கா. இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். நிலைமை கையை மீறி போயிடுச்சு, நாங்களே ஒத்துக்கிறோமே. தப்புதான் சாமி, யாரும் வேற தப்பே பண்ணல, எல்லாரும் புண்ணியவானுங்க. எங்க பக்கம் தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்றோம். இதுக்கு மேல என்னதான் பண்ணணும் நாங்கன்னு முத்து கேக்குறாரு. ஒன்னும் பண்ண தேவையில்லை, அவ இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு பல்ல கடிச்சிட்டு சொல்றாங்க விஜயா. அவ ஏன் இருக்கக்கூடாதுன்னு முத்து கத்த, இது ஏன் வீடு, அவ இங்க இருக்க கூடாது அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்கும் போதே, சார் வரலாங்களான்னு 2 போலீஸ்காரங்க கேக்குறாங்க. வாங்க சார், என்ன விஷயம்னு முத்து முன்னாடி ஓடுறாரு. என்னப்பா இங்கே வந்துட்டியா, இப்பதான் உன்னை உங்க மாமியார் வீட்டுல பார்த்தேன்னு ஒரு போலீஸ்காரர் சொல்ல. ஆமாங்க சார், என் வீட்டுக்கு வந்ததானேங்க சார் ஆகணும், சொல்லுங்க சார் அப்படிங்கிறாரு முத்து. எங்க அம்மா கிட்ட இருந்து பணத்தை திருடின அந்த திருடனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களாங்க சார்னு மனோஜ் ரொம்ப பொறுப்பா கேட்கிறாரு. அதுக்கு தாங்க சார் போனோம், ஆனா இவரு தான் பிரச்சனை எதுவும் இல்லை, இது குடும்ப சண்டை, நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம்னு சொல்லிட்டாருன்னு சார்னு முத்துவை காட்டி சொல்றாரு போலீஸ்காரர். அதான் இது குடும்ப சண்டை, கேஸை வாபஸ் வாங்குறோன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு சொல்லி இன்ஸ்பெக்டர் ஐயா சொன்னாருன்னு இன்னொரு போலீஸ் சொல்றாங்க. வாபஸ் வாங்குறோன்னு எழுதி கொடுங்கன்னு அந்த போலீஸ்காரர் கேட்க, எது குடும்ப சண்டை, ஒரு திருட்டு பொறுக்கி என் பணத்தை திருடி இருக்கான் அப்படின்னு விஜயா சொல்ல, ஏன்பா நீ என்னமோ குடும்ப சண்டைன்னு சொன்ன அப்படின்னு முத்து ஒரு போலீஸ்காரர் கேட்கிறாரு. இவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க வாபஸ் வாங்கினாதான் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொல்ல, இதோ பாருங்க, அக்காவோட மாமியார்னு தெரிஞ்சோம் என்கிட்ட நடு ரோட்ல வச்சு என் பணத்தை திருடி இருக்கான். அவன் நல்லா வெளியில விட்டா எவ்வளவு பெரிய திருடனா வருவான்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு தடவை இல்ல, இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல இருந்து பைக்கை திருடி இருக்கான். திருட்டு புத்தி அவன் பொறப்புலயே இருந்திருக்கு. அவன் அப்ப ஆத்தா வளர்த்த லட்சணம் அப்படி இருக்கு. ரோட்ல இருந்து என்னை தள்ளி விட்டு கொல்ல பார்த்தான். இந்த உண்மை தெரிஞ்சு அவன் வீட்டுல போய் கேட்டா, குடும்பமே சேர்ந்து என் கையை பிடிச்சி இழுத்து என்னை கொல்ல பார்த்தாங்க. அந்த பையன் மட்டும் இல்ல, அந்த பையனோட அக்கா, இதோ அவன் தங்கச்சி, அவங்க அம்மா, மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள போடுங்க அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டே போக மீனா அழன்னு அழறாங்க. முத்து அப்படியே தவிப்போட நின்றுகிட்டு இருக்காரு. என்ன சார் இது இப்படி சொல்றாங்கன்னு பக்கத்து போலீஸ் கிட்ட கேட்கிற போலீஸ், என்னப்பா இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு முத்து கிட்ட கேட்க, இல்ல சார் அவங்க கோவத்துல பேசுறாங்க சார், நான் பேசிக்கிறேங்க சார் முத்து சொல்றாரு. சார் கோவம்லாம் இல்ல, டேய் இதுல பேசுறதுக்கு என்னடா இருக்கு, இது குடும்ப சண்டை எல்லாம் எதுவும் இல்ல, அந்த பையன் என் பணத்தை திருடி இருக்கான், அதுக்கு வீடியோ ஆதாரமும் இருக்கு, கோர்ட்ல வேணாலும் நான் வந்து சொல்றேன், அவனை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணுங்கிறாங்க விஜயா. அப்பா அம்மா என்னப்பா இப்படி சொல்றாங்க, சொல்லுப்பா அப்படின்னு அப்பா கிட்ட வந்து கேட்கிறாரு முத்து. அவரும் ஒன்னும் சொல்லாம அமைதியா கைய பின்னாடி கட்டிக்க, ஏன்பா வாப்பா இங்க வாப்பான்னு சொல்றேன்னு போலீஸ்காரர் சொல்ல, அப்பா கிட்ட இருந்து முத்து அவங்க கிட்ட போறாரு. அப்பாவை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே முத்து போலீஸ்காரங்கிட்ட வர்றாரு. ஏன்பா நீ சொன்ன மாதிரி இல்லையே, இங்க வேற என்னமோ நடக்குதே, உன் மச்சானை காப்பாத்த பாக்குறியான்னு இன்னொரு போலீஸ்காரர் கேட்கிறாரு. சார் அப்படிலாம் இல்லைங்க சார், அவன் படிக்கிற பையங்க சார், காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க சார்னு முத்து சொல்ல, படிக்கிற பையன்னா இப்படி திருடுவானா, வாபஸ் வாங்காம நாங்க எதுவும் பண்ண முடியாதுப்பா சார், நீங்க அவங்க சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குங்க சார்னு அந்த போலீஸ்காரர் இன்னொருத்தட்ட சொல்ல அவர் பேனாவை எடுக்கிறாரு. சார் சார் வேண்டாங்க சார்னு வந்து மீனா கெஞ்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணிடலாங்கிறாரு அந்த போலீஸ்காரர். ப்ளீஸ் சார், என் தம்பி வாழ்க்கையே போயிடும் சார், இப்படி எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சார்னு மீனா கெஞ்சிட்டு இருக்க. விஜயா மீனாவை இழுக்கிறாங்க பின்னாடி. போடி அந்த பாப்பா, சார் நீங்க எழுதுங்க நான் சைன் பண்ணி தரேன் அப்படின்னு விஜயா சொல்ல, சரிங்கம்மாங்கிறாரு அவரு. மனோஜ் ரொம்ப நக்கலா பாத்துக்கிட்டு இருக்காரு.
அத்தை அத்தை வேண்டாம் அத்தை, ப்ளீஸ் அத்தை, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அத்தை, இப்படி பண்ணாதீங்க அத்தைன்னு மீனா விஜயாவோட கையை பிடிச்சி கெஞ்ச விடுக்குன்னு தட்டி விடுறாங்க விஜயா. அத்தை என்னைய திட்டுங்க அடிங்க, நான் வாங்கிக்கிறேன், என் தம்பி வாழ்க்கையே முடிஞ்சிடும், இப்படி பண்ணிடாதீங்க அத்தை, தயவு செஞ்சுன்னு மீனா கையை பிடிச்சி கெஞ்ச விடுடி அப்படின்னு விஜயா வெடுக்குன்னு தட்டி விட மீனா அண்ணாமலை கிட்ட ஓடி வந்து கையை கூப்பி, மாமா நீங்க சொல்லுங்க சொல்லுங்க மாமா ப்ளீஸ் மாமான்னு விஜயா கெஞ்சுறாங்க. சாரி மீனா கெஞ்சுறாங்க. என்னம்மா சொல்ற, அவன் தப்பு பண்ணி இருக்கிறான், அதுக்கு ஆதாரம் வச்சிருக்காங்க, நான் சொன்னாலும் போலீஸ் அவங்க வேலையை செய்யாம இருக்க போறதில்ல அப்படின்னு அண்ணாமலை இறுக்கமான முகத்தோட சொல்ல, மாமா ஏன் இப்படி சொல்றீங்க மாமா, எங்க குடும்பத்துக்கு உங்களை விட்ட வேற யாரு மாமா, ப்ளீஸ் மாமா அத்தை கிட்ட சொல்லுங்க மாமா ப்ளீஸ் மாமான்னு மீனா கெஞ்சிக்கிட்டு இருக்க விஜயா மறுபடியும் வந்து மீனாவை கொஞ்சம் தள்ளி இழுத்து விட்டுட்டு, உந்த நடிப்பெல்லாம் நம்பிதான் உன்னை அவர் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு, உங்க குடும்பமே சேர்ந்து அவருக்கு நல்ல நன்றி கடன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அத்தை ப்ளீஸ் அத்தை, உங்களை கெஞ்சி கேட்கிறேன் அத்தை அப்படின்னு மீனா கெஞ்சிட்டு இருக்கவே அதை சட்டை கூட பண்ணாம போலீஸ் கிட்ட போறாங்க விஜயா. நீங்க எழுதுங்க சார்னு விஜயா சொல்லிட்டு இருக்க ரோகிணி கிட்ட வராங்க மீனா. ரோகிணி நீங்க சொன்னா அத்தை கேட்பாங்க, அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேணான்னு நீங்க சொல்லுங்க ரோகிணி ப்ளீஸ் அப்படின்னு மீனா கெஞ்ச, மீனா உங்க தம்பி பண்ணது பெரிய தப்பு, ஆன்ட்டி நியாயமா தான் நடந்துக்கிறாங்க, அதுவும் இல்லாம உங்க தம்பி பண்ண தப்புக்கு அவன் ஜெயிலுக்கு போகணும், ஏதாவது சின்ன தண்டனையா தான் கொடுப்பாங்க, அப்படி கிடைச்சாதான் அவனுக்கும் இனிமே இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு அறிவு வரும், இது கூட ஒரு வகையில அந்த பையனுக்கு நல்லதுதான் மீனா அப்படின்னு நியாயஸ்த அம்மனி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரோகிணி அவன் படிப்பு ஃபியூச்சர் எல்லாமே போயிடும் ரோகிணின்னு மீனா கெஞ்சிட்டு அழறாங்க. அத தப்பு பண்றதுக்கு முன்னாடி அவன் யோசிச்சிருக்கணும் மீனா அப்படின்னு ரோகிணி சொல்ல, பாக்குற நம்மளுக்கே அவங்க கழுத்தை நெரிக்கணும் போல இருக்கு. மீனா எந்த ஹெல்ப்பும் இல்லாம அப்படியே நடுவீட்டுல நின்று அழுதுகிட்டு இருக்க. போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்தாங்கம்மா சைன் பண்ணுங்க அப்படின்னு அவங்க நீட்ட முத்து வந்து தடுக்கிறாரு. சார் 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 இருங்க சார் அப்படிங்க. சார் அவனெல்லாம் ஆயுசுக்கும் உள்ளர போடுங்க, அப்ப கூட அவன் திருந்த மாட்டாங்கிறாங்க விஜயா. ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட ஓடி வர்ற முத்து, அப்பா நீயாவது சொல்லுப்பா, சைன் போட வேணான்னு சொல்லுப்பா, அவன் பண்ணினது தப்புதான்ப்பா, அதுக்குதான்ப்பா அவன் கையையே நான் உடைச்சேன், அவன் தான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டான் இல்லப்பா, அவன் திருந்திட்டாப்பா, பரீட்சை இருக்குப்பா படிக்கணும்ப்பா, திருந்தினவனு தண்டிக்கிறது பாவம்னு நீதானேப்பா சொல்லுவ, வேணான்னு சொல்லுப்பா அப்படின்னு முத்து தவியா தவிச்சிட்டு கெஞ்சுறாரு உங்க அப்பா கிட்ட. முத்து உங்களை விட எனக்கு தான் கஷ்டம் அதிகம், மீனாவோட அப்பா கடைசியா போகும்போது அந்த குடும்பத்தையே என் கையில விட்டுட்டு போன மாதிரி தான் இருந்தது, அவங்க பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான், என்னால் அதை தாங்கிக்கவே முடியல, இப்ப இதுக்குன்னு ஒன்றும் பண்றதுக்கு இல்லை அப்படின்னு அவர் முடிவா சொல்லிட விஜயா ரொம்ப பெருமையா சிரிக்கிறாங்க. மீனா அழன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. விஜயா ஸ்டைலா அந்த பேடை வாங்கி அப்படியே சைன் பண்ணிக்கிட்டே மீனாவை நக்கலா பார்த்துக்கிட்டு போலீஸ்காரங்கிட்ட திருப்பி கொடுக்குறாங்க. இந்த பாருங்கம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, உங்க தம்பியை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், அவனா வந்து சரண்டர் ஆனான்னா தண்டனை குறையும், எல்லாம் சொல்லி ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைங்க, இல்ல தப்பிச்சு போனதுக்கும் சேர்த்து தண்டனை கிடைக்கும்னு போலீஸ்காரர் மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சார் 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 இருங்க சார், கேஸ் எல்லாம் எடுக்காதீங்க சார், நான் கொஞ்சம் எங்க அம்மா கிட்ட பேசுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க சார்னு முத்து சொல்றாரு. கடவுளே வந்து சொன்னாலும் நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன் சார், நான் சைன் பண்ணிட்டேன்ல, என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்ற விஜயா உள்ளர் போக, சார் 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 ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு முத்து கெஞ்சிக்கிட்டே போலீஸ்காரங்க பின்னாடி போறாரு. அண்ணி எனக்கும் சத்யா திருந்துறதுக்கு இது ஒரு நல்ல வழின்னு தான் தோணுது அப்படின்னு ரவி சொல்ல, கரெக்டா சொன்ன, பைக்கை திருடும் போதே அவனை தூக்கி உள்ளர் வச்சிருந்தா இன்னைக்கு இதை பண்ணியிருப்பானா அப்படின்னு மனோஜும் சொல்றாரு. ஆமா மனோஜ், ஒருத்தங்க செய்யற தப்புக்கு அப்பவே தண்டனை கிடைச்சாதான் அவங்க திருந்துவாங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. அண்ணி உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது, ஃபீல் பண்ணாதீங்க, உங்க தம்பி பண்ண தப்புக்கு நீங்க என்ன செய்ய முடியும், விடுங்க அண்ணி, ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க அப்படின்னு ரவி மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. டேய் அவ தம்பியை நினைச்சு அவ அழதாண்டா செய்வா, தம்பியா மட்டும் வளர்க்கல அம்மாவும் இருந்து வளர்த்துருக்கிறா, அவன் வாழ்க்கை போறது அவளால எப்படிடா தாங்கிக்க முடியும், குடும்பம் மொத்தமும் ஒன்று சேர்ந்து செஞ்சிட்டீங்கல்ல, நீங்க எல்லாம் நல்லவங்க நாங்க கெட்டவங்க இல்ல, சந்தோஷம் அப்படின்னு எல்லாரையும் பார்த்து சொல்ற முத்து. மீனா கவலைப்படாத, இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லாம் முடிஞ்சிருச்சா, நியாயம்னு ஒன்று இருக்குங்கிறாரு முத்து. அதைத்தாண்டா நானும் சொல்றேன், அந்த திருட்டு பையலுக்கு கோர்ட்ல தண்டனை கொடுப்பாங்க அப்ப பாருங்கிறாங்க விஜயா. பார்க்கலாம் அவனை எப்படி காப்பாத்துறதுங்கிறத நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற முத்து. மீனா நீ உள்ள போ அப்படிங்கிறாரு. நகர்ற மீனாவை பார்த்து ஏய் நில்லுங்கிறாங்க விஜயா. உன்னை உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு விஜயா சொல்ல, அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, மீனா எங்கேயும் போகமாட்டா, இங்கதான் இருப்பா அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க அவளை வெளியே போக சொல்லுங்கன்னு அண்ணாமலை கிட்ட வந்து நிக்கிறாங்க விஜயா. விஜயா தப்பு பண்ணது மீனாவோட தம்பி, நீ எழுதி கொடுத்துட்ட, என்ன நடக்குமோ அது நடக்கட்டும், ஆனா மீனா ஒரு பாவமும் அறியாதவ, அவ எதுக்கு வீட்டை விட்டு போகணும், அவ இங்கதான் இருப்பாங்கிறாரு அண்ணாமலை.
ஏங்க அப்படின்னு ஏதோ விஜயா சொல்ல வர, அங்கிள் சொல்றது சரிதானே ஆண்டி? மீனா மேல எதுவும் தப்பில்லையேன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. அம்மா, அண்ணி ஒன்னும் வெளியெல்லாம் போக வேணான்னு ரவியும் சொல்றாரு. விஜயா, சத்யாவை தண்டிக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா மீனாவை வெளியே போக சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அவ இந்த வீட்டு பொண்ணு, அவ எங்கேயும் வெளியே போக மாட்டா அப்படின்னு அண்ணாமலை இறுதியா சொல்ல கடுப்பாயிடுறாங்க விஜயா. ஓஹோ, அப்ப அவ இங்கே இருந்தான்னா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், நான் வெளியே போயிடுவேன்னு மிரட்டுறாங்க. அம்மா, நீ அம்மா வெளியில போகணும்? அப்பா, அவங்களுக்காக அம்மா வீட்டை விட்டு போகணுமா அப்படின்னு மனோஜ் வரிஞ்சு கட்டிட்டு வந்து கேக்குறாரு. அண்ணாமலை எந்த பதிலும் சொல்லாம இருக்கவே மனோஜ் தள்ளி விட்டுட்டு விஜயா வேகமா ரூமுக்குள்ள போறாங்க. அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே மனோஜும் ஆன்டி ஆன்டின்னு ரோகிணியும் பின்னாடியே போறாங்க. ஆன்டி, யாரோ பண்ண தப்புக்கு நீங்க ஏன் வெளியே போகணும்னு ரோகிணி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேக்கோட விஜயா வெளியே வந்து வேகமா வாசலை நோக்கி போறாங்க. மனோஜும் ரோகிணியும் அவங்கள தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆன்டி அம்மான்னு மாத்தி மாத்தி. என்ன பிடிவாதம் இது, எங்க போற அப்படின்னு அண்ணாமலை கேட்க, 30 வருஷம் உங்க கூட வாழ்ந்தவளை விட நேத்து வந்து இவ உங்களுக்கு பெருசா போயிட்டா, நான் போறேன் அப்படின்னு வேகமா விஜயா பேக்கோட வெளியே போறாங்க. மனோஜும் ரவியும் 2 கையையும் பிடிச்சிட்டு அம்மா அம்மான்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. அம்மா சொல்றேன்ல கேளுங்கம்மா அப்படின்னு சொல்ல சொல்ல கேட்காம படியில இறங்கிக்கிட்டே இருக்காங்க. உங்க அப்பாவே அமைதியா தானே இருக்கிறாரு அப்படிங்கிற விஜயாவோட வாய்ஸ் கேக்குது. இங்க பார்வதி வீட்டுல பார்வதி தனக்குள்ள யோசிக்கிறாங்க. விஜயா அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப கோவமா போனா கண்டிப்பா எப்படியும் ஒரு பிரச்சனையை பண்ணியிருப்பா. சாதாரணமாவே மீனாவை விஜயாவுக்கு பிடிக்காது, இதுல இது வேற பாவம், அந்த பொண்ணு ஒரு வழி பண்ணியிருப்பா. என்ன ஆச்சுன்னு விஜயா கிட்டேயே கேட்போன்னு போன் எடுக்கிறாங்க பார்வதி. இது விஜயாவோட போன் சவுண்ட் ஆச்சே, என்ன இங்கே கேக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கப்பவே பேக்கோட விஜயா வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. உனக்கு தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டே பார்வதி வர, தெரியும் அதான் வந்துட்டேன்ல அப்படின்னு விஜயா சொல்றாங்க. என்ன கையில பேக்கோட வந்திருக்கேன்னு பார்வதி கேட்க விஜயா எந்த பதிலும் சொல்லாம முறைச்சிக்கிட்டே நிக்கிறாங்க. பசங்களுக்கு புதுசா பரதநாட்டிய ட்ரெஸ் வாங்க போனியா, அதான் வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு பார்வதி கேட்க, இது ஏன் ட்ரெஸ், நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு விஜயா விரப்பாவே சொல்றாங்க. வீட்டை விட்டு வந்துட்டியா அப்படின்னு அதிர்ச்சியா பார்வதி கேட்க, ஆமா அப்படிங்கிறாங்க விஜயா. என்ன ஏதோ புதுசா கல்யாணமான பொண்ணு கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருக்க மாதிரி வந்திருக்க அப்படின்னு பார்வதி கேட்க, வேற என்ன பண்ண சொல்ற, வெளியில தலை காட்ட முடியல, மானம் போகுது. என் வீட்டுக்காரரு தேடி பிடிச்சி மருமகன் ஒருத்திய கூட்டிட்டு வந்தாரு, அன்னைக்கு பிடிச்ச வேணா இன்னமும் துரத்துது, அந்த வீட்டுல இருக்க எனக்கு பிடிக்கல, அதான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு விஜயா சொல்ல. நீ கோவமா போனதை பார்த்தா மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவேன்னு பார்த்தேன், இப்ப என்னன்னா நீ வீட்டை விட்டு வந்திருக்கேன்னு பார்வதி கேக்குறாங்க. அவனை யாராவது வெளியில அனுப்ப முடியுமா, அவதான் அந்த வீட்டோட மகாராணி ஆச்சே, இப்ப அவ ராஜ்யம் தானே அங்க நடக்குது அப்படிங்கிற விஜயா கோவத்தோடு வந்து சோஃபால உட்கார்ந்துக்கிறாங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லேன் அப்படின்னு பார்வதி கேட்க, அந்த பூ கட்டுறவ வீட்டுல இருக்க கூடாதுன்னு வெளியே அனுப்புங்கன்னு சொன்னேன், என் வீட்டு மனுஷன் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அந்த முத்துவும் என் பொண்டாட்டி போக முடியாதுன்னு ஆச்சு போச்சுன்னு சொல்றான், அதான் அவ இருக்க வீட்டுல நான் இருக்க மாட்டேன்னு இங்க வந்துட்டேன் அப்படின்னு விஜயா சொல்ல. எத்தனை நாளைக்குன்னு கேக்குறாங்க பார்வதி. எத்தனை நாள்னா, அவ இங்க இருக்கிற வரையில நான் அங்க போக மாட்டேன், முத்துவும் அவன் பொண்டாட்டியும் வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு விஜயா சொல்ல. அதை எப்படி போவாங்க, அண்ணன் விடுவாரான்னு பார்வதி கேக்குறாங்க. அவங்க போய் தான் ஆகணும், அதான் நான் இங்க கிளம்பி வந்துட்டேன், இத்தனை நாள் அவங்கள விட்டு வச்சேன் பாரு, அதனாலதான் அவங்க 2 பேருக்கும் திமிர் ஏறி போச்சு, இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்க. சரி சரி விட்டு, நான் உனக்கு போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேங்கிறாங்க பார்வதி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு விஜயா சொல்ல ஒரு சேரை நகர்த்தி போட்டு உட்கார்ற பார்வதி. சரி, மீனா வீட்டுக்கு போனியா அப்படின்னு கேட்க, இங்க இருந்து நேரா அங்கதான் போனேன், அந்த திருட்டு பொறுக்கிய செருப்பாலேயே அடிச்ச அப்படின்னு விஜயா சொல்ல. ஐயோ, என்ன விஜயா நீ, இந்த பிரச்சனையெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா தான் கையாளணுங்கிறாங்க பார்வதி. எப்படி பொறுமையா இருக்க சொல்ற, எங்கிட்டயே திருடி இருக்கிறான், அவனுக்கு முத்துவும் அவன் பொண்டாட்டியும் வக்காலத்து வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னு விஜயா சொல்ல. எனக்கு முத்துவை பத்தியும் தெரியும், மீனாவை பத்தியும் தெரியும், கண்டிப்பா அவங்க சப்போர்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க, மன்னிச்சு விட்டுருங்கன்னு தான் கேட்டிருப்பாங்க. அதுவும் இல்லாம உங்ககிட்ட திருடினது மீனாவோட தம்பி, அதுக்கு எதுக்கு மீனாவை வீட்டை விட்டு அனுப்பணும்னு பார்வதி கேக்குறாங்க. என்ன நீ என் வீட்டுக்கார மாதிரியே பேசுற, அப்படி ஒரு திருட்டு குடும்பத்துல இருந்து வந்தவளை என் வீட்டுல உட்கார வைக்க சொல்றியா, ரோஹிணியோட அப்பா ஸ்ருதியோட அப்பா எல்லாம் பெரிய வீட்டு ஆளுங்க, செல்வாக்குல இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு மருமக என் வீட்டுல உட்கார்ந்துருக்கான்னு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க, ஏன் மானம்தான் போகும், இப்பதான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு சரியான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது, இதை நான் விட மாட்டேங்கிறாங்க விஜயா. விஜயா, இதை நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத, ரோஹிணி நான் கொண்டாந்த மருமக தான், ஸ்ருதிய உன் பையனே தேடிக்கிட்டான், 2 பேரும் வசதியானவங்க, பெரிய குடும்பம் தான்,
ஆனா மீனா மாதிரி ஒரு குணமான பொண்ணு அமையறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்வதி சொல்ல, நீ என்ன அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு பேசுற? என்ன, அங்க வரும்போதெல்லாம் உனக்கு நல்ல சமையல் பண்ணி போடுறா, அதனால சப்போர்ட் பண்றியான்னு விஜயா கேக்குறாங்க பார்வதி கிட்ட. உண்மையை சொன்னா உனக்கு கோவம் வருது. இங்க பாரு விஜயா, என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போனா பாத்தியா என் மருமக, அதே மாதிரி ஸ்ருதியோ ரோகிணியோ ஒரு நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்வதி சொல்ல, விஜயாவோட கண்கள்ல லேசா பயம் தெரியுது. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.